ஆட்டுக்குட்டிக்காடா அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? அனைத்தும் உனக்குடா. அவர் சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னுடையதாய் இருக்கிறது, பூமி மத நிறைவும் என்னுடையதாய் இருக்கிறது, என்னுடையதெல்லாம். ஆமென். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை. அப்பா சொத்து யாருக்கு? என்னம்மா கரெக்டா சொல்றேனா? அப்பா சொத்து யாருக்கு? பிள்ளைக்கு தானே. இது தெரியாம ஒருத்தன் ஒரு ஆட்டுக்குட்டி கிடைக்கலன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் தான் தெரியுதுல யாருன்ட்டவன், மூத்த குமாரன். ஒருத்தன் உலகத்துல தான் எல்லாம் இருக்குன்னு போயிட்டான். ஒருத்தன் அப்பா கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சகிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். ரெண்டு பேருக்குமே அப்பாவை பத்தி அறிவு இல்லை. உலகம் இருக்கிற மாதிரி காட்டி ஒண்ணும் இல்லாம பண்ணிரும். அப்பா கிட்ட எல்லா சந்தோஷமும் நன்மையும் இருக்கு. ஆமென். அவன் மண்டையை கழுவ வேண்டியது இருக்கு. டேய், ஆட்டுக்குட்டிக்காடா அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? அனைத்தும் உனக்குடா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எல்லாம் உங்களுடையதே. பாருங்க, சில படிக்காத வசனங்கள்லாம் படிப்பீங்க இன்னைக்கு. ஆமென். நம்ம கூட்டத்தில் அவர் சொல்றாரு, உலகமாகிலும் வருங்காலங்களானாலும் எதிர்காலங்களானாலும் உலகமாகிலும் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எல்லாம். நமக்கு எல்லாம் போய் சாசுக்குரியது, நீ தொட்டு விடாதே அப்படின்ட்டாங்க. அப்ப சாப்பாடு, உடுத்த துணிமணி எல்லாம் பிசாசுக்குள்ளதையா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் சாத்தானுடையதுன்ட்டாங்க. எங்க போய் படிச்சாங்கன்னு தெரியல. எங்க பாருங்க, பவுலாகிலும் அப்போல்லாவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாலும் மரணம் கூட உன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நிகழ்காரியங்கள் நாளை நமதே. எல்லாம் இங்க சொன்னதுதான், யாரோ சொல்லிட்டாங்க. ஆமென்.